4ஆம் தேதி சொல்லுங்கள். 5ஆம் தேதி. சரி சொல்லுங்கள். அந்த தேர்தல் ஆணையம் வெள்ளிக்கிழமை அந்த தேர்தல் ஆணையம் கடந்த 4ஆம் தேதி ஒரு ரிவ்யூ பெட்டிஷன், நான் நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவன், 30 ஆண்டு காலம் நீதிபதியாக இருந்திருக்கிறேன். ரிவ்யூ பெட்டிஷன் என்பது, ரிவ்யூ என்பது, ரிவிஷன் என்பது, கியூரேட்டிவ் என்பதெல்லாம் ஒரு தீர்ப்பை ஒரு நீதிபதி கொடுத்தால், நீதிபதி கொடுத்த தீர்ப்பிலே நீதிபதிக்கு தெரியாமல் டைப்போகிராஃபிக்கல் எரர், சர்வே நம்பர் அல்லது ஏதாவது உண்மையை சொல்லக்கூடிய இடத்திலே டைப் அடிப்பதை மாற்றி அடித்து விட்டாலோ அதுதான் ஒரு ரிவிஷன், ரிவ்யூ, மறு ஆய்வு, சீராய்வு. கடைசியாக சுப்ரீம் கோர்ட்டில் கியூரேட்டிவ், கடைசி நேரத்தில் மாற்றி கொடுக்கறதுக்கு இது மாதிரிலாம் சின்ன தப்பு நடந்தது சொல்கிறதுக்கு. இப்படி நான் ஒரு 30 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 சீராய்வு மனுவை நான் பார்த்துருப்பேன். அப்படி சீராய்வு மனு என்றால் வியூ என்று தால் ஒரு நீதிபதி ஒரு கருத்தை தீர்க்கமாக திண்ணமாக சொல்லிவிட்டால் அதில் நீங்கள் சொன்னதில் பிழை இருக்கிறது, மாறி சொல்லிவிட்டீர்கள், முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது, கொஞ்சம் மாற்றி சொல்லுங்கள் என்று என்பதுதான் மறுபரிசீலனை. அதுதான் ரிவ்யூ பெட்டிஷன். இதில் ரிவ்யூ பெட்டிஷனை எங்களுக்கு தெரியாமல், எங்கள் வக்கீலுக்கு கொடுக்காமல், எங்கள் யாருக்குமே தெரியாமல் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்ட நியதி இருந்தும் கூட அது லிஸ்ட்லேயே வந்திருக்கிறது. அது என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரியும். நாங்கள் அதை மோப்பம் பிடித்து கண்டுபிடித்து எடுத்து வழக்கு வருவதை தெரிந்து கொண்டு நாங்கள் நீதிமன்றத்திற்கு ஆஜராகக்கூடிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை இந்த நாட்டிலே நீதித்துறைக்கு தெரியாமல் இது நடந்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு கபட நாடகம். தெரிந்து சென்று நாங்கள் நீதிமன்றத்திலே அதே வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் பல்பீர் சிங்கை வைத்து நானும் சென்றிருந்தேன். வழக்காடு மன்றத்திலே வழக்கை நடத்தும் போது ரிவ்யூ மனு எதில் குறை இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக நீதியரசி காலையில் வந்தார். அதற்குள்ளே சீனியர் வக்கீல் வர வேண்டும் என்றார்கள். 2:30 மணிக்கு வைத்தார்கள். 2:30 மணிக்கு வழக்கை எடுத்தபோது எடுத்த எடுப்பிலே அந்த நீதியரசி கேட்கிறார், நான் கொடுத்த தீர்ப்பு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, ஓப்பன் கோர்ட்டில் கொடுத்தேன், 18வது பத்தியும் 37வது பத்தியும் நான் கொடுத்த வியூவில் வரவில்லை, உங்களுடைய தேர்தல் கமிஷனுடைய வழக்கறிஞர் சித்தார்த் என்பவர் அவர் சப்மிட் பண்ண அதை நான் எழுதி கொள்ளலாமா என்று திறந்த நீதிமன்றத்தில் அனைவர் முன்பாக நான் கேட்டு சொன்னதைத்தானே எழுதியிருக்கிறேன், அது எந்த விதமான வியூவும் இல்லையே, அதை ஏன் ரிவ்யூ பண்ண சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.